தீராத நோயும் தீர்க்கும் வைத்தீஸ்வரன் கோவிலை பற்றி நாம் பார்ப்போமா? வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டு வந்தால் சரும நோய் சம்பந்தமான அனைத்து நோய்களும் தீரும். செவ்வாய் பகவான் வழிபட்ட தலங்களில் வைத்தீஸ்வரன் கோவிலும் ஒன்று. இங்கு வீற்றிருக்கும் இறைவன் அருள்மிகு வைத்தியநாத சுவாமி, இறைவி தையல் நாயகி. எவற்றாலும் தீர்க்க முடியாத நோய்களை இம்மூர்த்தியின் திருவருவரால் தீர்த்து கொள்ள முடியும். இத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானுக்கு பெருஞ்சிறப்பு உண்டு. இங்குள்ள முருகப்பெருமானுடைய பெயர் செல்வ முத்துக்குமார சுவாமி என்பதாகும். பக்தர்கள் முருகனை முத்தையா என்று செல்லமாக அழைக்கின்றனர். இத்தலத்தின் தலவிருட்சம் வேம்பு. தீர்த்தத்தின் பெயர் சித்தாமிர்தா தீர்த்தம். இத்தீர்த்த தலத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் நீராடி முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் அனைத்து குறைகளும் நீங்கும். இங்கு நீராடி ஈசனை வழிபட்டு அங்கார பகவான் பேறு பெற்றான் என்பது புராணம் கூறும் ஒரு செய்தியாகும். வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு அங்காரனுக்கு தனி சந்நிதி உள்ளது. செவ்வாய்க்கு ஒரு சமயம் சரும நோய் ஏற்பட்டு அதனால் வாடினார். வைத்தீஸ்வரன் கோவில் உள்ள சித்தாமிர்தா தீர்த்தத்தில் நீராடி ஒரு மண்டலம் வைத்தியநாத சுவாமியை வழிபட்டு நோயிலிருந்து நிவர்த்தியாகி சுயரூபம் பெற்று செவ்வாய் ஆரோக்கியமடைந்தான். எனவேதான் இது அங்கார சேஸ்திரம் என்று பெயர் பெற்றது. அவ்வளவு சிறப்புமிக்க வாய்ந்த தலம் தான் இந்த வைத்தீஸ்வரன் கோவில். இங்கே உள்ள தளத்தில் நீராடிட்டு முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை நம்ம வேண்டிட்டு வந்தோம்னா அவ்வளோ பிரச்சனைகளே தீரும். அதோடு மட்டும் இல்லை, இங்கே உள்ள ஈசனையும் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு தீராத நோய் கூட இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா தீர்ந்து போயிடும். அங்கார பகவான் இங்கே தான் அவருக்கு நோய் இங்கே உள்ள ஈசனை தான் வழிபட்டார். அதனால் அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் தான் இந்த வைத்தீஸ்வரன் கோவில். இங்கே முருகப்பெருமான் இருக்காங்க, தன்வந்திரி பகவான் இருக்காங்க, தையல் நாயகி அம்மாவும் இருக்காங்க. இவ்வளவு சிறப்புமிக்க வாய்ந்த தலத்திற்கு நாமும் செல்வோம். தீராத நோயும் தீர்ப்பாங்க இந்த வைத்தீஸ்வரன் கோவில். நாமும் செல்வோம். இங்கே உள்ள ஈசனையும் முருகப்பெருமானையும் தன்வந்திர பகவானையும் தையல் நாயகி அம்மனையும் வழிபடுவோம். சிறந்த பலன்களை அடைவோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதிகளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகளவு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி மக்களே.